வேதாகமத்தின் புத்தகத்திலே தேவன் சொல்லிய முதலாவது தீர்க்கதரிசனத்தின் அடிப்படையிலே சிந்தித்துக் கொண்டு வருகிறோம். ஆதாமும் ஏவாளும் தேவனுடைய கட்டளையை மீறின பொழுது ஆண்டவர் அவர்களை வஞ்சித்த பிசாசுக்கு சொன்ன தீர்க்கதரிசனம், உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் உனக்கும் ஸ்திரீக்கும் நான் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். பிசாசு யார் என்பதையும் அவன் எப்படி ஸ்திரீயின் வித்தாகிய இஸ்ரவேல் வம்சத்தையும் அழித்தான் என்பதை முதல் நாளிலே உங்களுக்கு எடுத்துச் சொன்னேன். ஆதி முதல் கிரியை செய்து கொண்டுகிற பிசாசுக்கு ஒரு நோக்கம், தேவனை காட்டிலும் தன்னை ஜனங்கள் அதிகமாக வணங்க வேண்டும் என்று அதில் ஒரு சிறிது அளவு வெற்றியும் பெற்றிருக்கிறார். ஆனாலும் கர்த்தர் கிரியை செய்து கொண்டே வருகிறார். தேவன் இந்த உலகம் முழுவதும் பாவத்துக்குள் சென்று விட்ட பொழுது எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்கள் ஆனார்கள் என்று எழுதியிருக்கிறபடி இந்த உலகத்தின் பாவத்திலிருந்து மனுகுலத்தை மீட்பதற்காக ஒருவனை கர்த்தர் தேடினார். திறப்பின் வாசலில் நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒருவனை தேடினேன், ஒருவனையும் காணேன் என்று ஆண்டவர் சொன்னபோது, இதோ நான் இருக்கிறேன், எனக்காக ஒரு சரீரத்தை ஆயத்தம் பண்ணினீரே, அதிலே நான் சென்று பாவ மன்னிப்பாகிய மீட்பை இம்மக்களுக்கு ஏற்படுத்தி வைக்கிறேன் என்று பரிசுத்த ஆவியானவர் மனு அவதாரம் கொண்டு இந்த உலகத்தில் தோன்றினார். பாவிகளை ரட்சிக்க இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வந்தாரே அன்றி ஒரு மதத்தை உண்டாக்க அல்ல. இயேசு கிறிஸ்து கிறிஸ்தவ மதத்தின் தலைவர் அல்ல. அவருடைய சீஷர்களும் கிறிஸ்துவின் நாமத்திலே ஒரு மதத்தை உண்டாக்கவும் இல்லை. இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரே ஒரு காரியம், நீங்கள் உலகம் எங்கும் போய் சகல ஜாதிகளுக்கும் இந்த நற்செய்தி அறிவித்து பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்டு சொன்ன எல்லாவற்றையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் என்று சொன்னார். பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சரி தேவன் தமக்கு சாட்சிகளை தேடினாரே தவிர மதஸ்தர்களை தேடவில்லை. பழைய ஏற்பாட்டிலே நீங்கள் எனக்கு சாட்சிகள் என்று கர்த்தர் பலமுறை சொல்லியிருக்கிறார். நான் கர்த்தர் என்பதற்கு நீங்கள் சாட்சிகள் என்று சொன்னார். புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்து பரலோகம் செல்வதற்கு முன்பதாக கலிலேயா மலையிலே தன்னுடைய சீஷர்களை மற்றொருவரையும் பார்த்து சொன்னது, நீங்கள் எருசலேமிலே தங்கியிருங்கள், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் புது பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் உலகத்தின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள், நீங்கள் எனக்கு சான்றுகள் என்று சொன்னார். ஆகவே கிறிஸ்தவம் என்பது ஒரு மதம் அல்ல. மற்ற எல்லா பிரிவினர்களுக்கும் ஹிந்துயிசம், தாவோயிசம், புத்திசம், கன்ஃபியூஷியானிசம், இப்படி இசம் என்று முடிகிறதை பார்க்கும். உலகத்தில் யாரும் கிறிஸ்டியானிசம் என்று சொல்வது இல்லை, மாறாக கிறிஸ்டியானிட்டி என்றே சொல்லுகிறார்கள். இது அனுபவத்தில் காண வேண்டிய ஒரு காரியமே அன்றி மதம் என்ற நிலையிலே காட்ட. மதத்தை மனிதன் ஏற்படுத்தினான். கம்யூனிஸ்டுக்காரர்கள் சொல்லுகின்ற ஒரு குறை அதுதான். இறைவன் மக்களை உண்டாக்கினான், மக்கள் மதத்தை உண்டாக்கினார்கள் என்று. ஆகவே மதம் நமக்கு அவசியமே இல்லை. மதம் அவசியமா என்ற ஒளிநாடாவிலே இதை திட்டமும் தெளிவுமாக சொல்லியிருக்கிறேன். அந்த ஒளிநாடாவை கேட்ட அநேக மக்கள் பிற மதத்தினர் நேரிலும் கடிதத்தின் மூலமாகவும் தொலைபேசி மூலமாகவும் என்னோடு பழகி இருக்கிறார்கள். மதம் என்ற மாய போர்வைக்குள் இன்றைக்கு மனிதன் மயங்கி கிடக்கிறான். கார்ல் மார்க்ஸ் அவர்கள் சொன்னது போல மதம் என்பது அபின் போன்றது, அது ஆளை மயக்கிவிடும் என்று சொன்னார்கள். அநேக மக்கள் தங்கள் மத வட்டத்துக்குள் இருந்து வெளியே வருவதற்கு கஷ்டப்படுவதற்கு காரணம் அதில் அவர்கள் ஊறிவிட்டார்கள். they are addicted to religion என்று சொல்லலாம். ஆகவே தேவ வசனத்தை நாம் கவனித்து பார்க்கும்போது உலகத்திலே மதங்கள் தோன்றா காலத்தில்
நம்முடைய நாட்டிலே இயற்கை வணக்கம் இருந்ததாக சங்க தமிழ் இலக்கியங்களில் காண்கிறோம். மதம் இருந்ததாக ஒரு தமிழ் இலக்கியத்திலும் சொல்லப்படவில்லை. மண் திணிந்த நிலனும் நிலநேந்திய விசும்பும் விசும்புதைவர் வழியும் வழிதலைய தீயும் தீமுருணிய நீருமன்றாங்கு ஐம்பொரும் பூதத்து இயற்கை போல நிலம் தீ நீர் வழி விசும்பாகிய 5 பூதங்களை கொண்ட இயற்கை சக்திகளை மனிதன் கடவுள் என்று வணங்க ஆரம்பித்தான். இவனுக்கு இப்படிப்பட்ட எண்ணத்தை கொடுத்தது நம்முடைய தேவனாகிய கர்த்தர் என்பதை ரோமர் 1 அதிகாரத்திலே 20 வாக்கியத்திலே நீங்கள் பார்க்க முடியும். ரோமர் 1 அதிகாரத்தின் 20 வாக்கியத்தில் படிக்கும் பொழுது அதை திட்டவட்டமாக நாம் அறிந்து கொள்ளலாம். 19 வசனத்தில் தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்பட்டிருக்கிறது. தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். எப்படி என்றால், காணப்படாதவைகளாகி அவருடைய நித்திய வல்லமை தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். ஆகையால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை. உலகத்திலே உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே இவைகளை உண்டாக்கினவர் ஒருவர் உண்டு என்ற எண்ணத்தை மனிதன் பெற வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். பாவத்தினாலே தேவ தொடர்பை இழந்துவிட்ட மனிதன் தேவனை அறிந்து கொள்வதற்காக முயற்சித்த போது அவனுக்கு இயற்கை துணை செய்தது. காற்றை பார்த்தான், மரத்தை தள்ளிவிடுகிறது, வேரோடு பிடுங்கி எறிகிறது. தீ காட்டை அழித்து விடுகிறது, பக்கத்தில் நெருங்க முடியாதபடி பற்றி எரிகிறது. சொட்டு சொட்டாக விழுந்தாலும் ஆறுகளாக பெருத்தொடுகிற வெள்ளத்தை பார்த்தான். இவையெல்லாம் அவனுக்கு மலைப்பாய் இருந்தபடியினால் இவைகள் தெய்வங்களாக இருக்கும் என்று நினைத்தான். ரிக்வேதத்தின் முதல் வார்த்தையே அக்னி என்று ஆரம்பிக்கிறது. நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்னியா இருக்கிறார் என்று நம்முடைய பைபிளை வாசிக்கிறோம். அந்த அக்னி இயற்கையை உலகத்துக்கு காட்டுகிறது. வாயு வருணன் என்று சொல்லுகிறார்கள். வாயு என்றால் காற்று, வருணன் என்றால் மழை. இவையெல்லாம் தான் ரிக்வேதத்தின் தெய்வங்களாக காணப்படுகிறது. தமிழ் இலக்கியத்திலும் காணப்படுகிறது. இன்றைக்கு வணங்கப்படுகின்ற பின்பற்றப்படுகிற மதங்களும் தெய்வங்களும் கிபி 15ஆம் ஆண்டுகளுக்கு பிற்பாடு ஏற்பட்டவை, ஆதி முதல் அல்ல. ஆகவே இவைகளை இலக்கிய ரீதியாக நாம் சற்று ஆய்வு செய்து பார்த்தோமானால் விளங்கிக் கொள்ளலாம். தேவன் இந்த உலகத்துக்கு வர வேண்டிய காரியத்தை குறித்து நேற்று சொன்னேன். அவர் ஏன் மாம்சத்திலே வர வேண்டும்? எபிரேயர் 2 அதிகாரத்திலே நாம் விளக்கம் பெறுகின்றோம். பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் நம்மை போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். ஜீவகாலமெல்லாம் மரண பயத்துக்குள்ளான மக்களை மீட்கும்படியாக அப்படி ஆனார் என்று வாசிக்கிறோம். பிசாசு 2வது ஸ்திரீயாகிய மரியாளின் வித்தாகிய பரிசுத்த ஆவியானவர் உட்பவித்து பிறந்த இயேசு கிறிஸ்துவை அழிக்க நினைத்தான். அவர் மாம்சத்தில் வந்தபடியினால் அந்த மாம்சம் அழிக்க முடிந்தது. ஆவியிலே அவர் உயிர்த்தெழுந்தார். ஆகவே பிசாசின் தலையை அவர் நசுக்கினார். சிலுவை மரத்திலே அவர் மரித்த போது பிசாசு கலித்ததாக, வெற்றி பெற்றதாக நினைத்தான். ஆனால் 3ஆம் நாள் தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்த போது பிசாசின் தலையிலே ஒரு பயங்கர அடி விழுந்தது. அதற்கு பிற்பாடு சில காலம் பிசாசு தலை காட்டாமல் இருந்தான். ஆனால் காலம் செல்ல செல்ல தேவனுடைய தீர்க்க தரிசனம் நிறைவேறும் பொருட்டு பிசாசு இப்பொழுது கடைசி காலத்திலே அதிகமாக கிரியை நடப்பித்து வருகிறான். மரியாள் என்ற ஸ்திரீயின் கருவிலே உதித்த, மாம்சத்தில் உதித்த இயேசு கிறிஸ்துவின் மாம்சம் மரித்தது, ஆவியிலே அவர் உயிர்ப்பித்தார். ஆகவே எபேசியர் 1 அதிகாரத்தின் 19ஆம் வாக்கியத்திலே பவுல் அப்போஸ்தலர் விசுவாசிகளுக்கு அவர் செய்கிற வேண்டுதல், நம்முடைய சில சமயத்தில் நம்மெல்லாம் இந்த ஜப குறிப்பு எல்லாம் எழுதி கொடுக்க சொல்லுவாங்க. ஜப கூட்டங்களில் இந்த ஜப குறிப்புகளை பிரித்து பார்த்தா எல்லா மாம்ச தேவைகளுக்காகவும் சுய தேவைகளுக்குமாகவே இருக்கும். என் மனக்கண்கள் திறக்கப்பட்டு நான் கிறிஸ்துவை அறிவதற்கு ஜெபியுங்கள் என்று ஒருவரும் எழுதி கொடுக்கிறதே இல்லை. இதில் சிலதெல்லாம் வேடிக்கையான காரியங்கள். ஜப குறிப்பு வரும், ஐயா கடன் வாங்கி வீடு கட்டினேன், பாதியில் நிற்கிது, அது முடிய கட்டி முடியணும்னு சொல்லி எனக்காக வாரத்தில் 2 நாள் நீங்கள் உபவாசித்து ஜெபம் பண்ணுங்க. நியாயமாமா இது?
நீங்க கடன் வாங்கி கட்டுவீங்க, நாங்க உபவாசம் இருக்கணுமா? இந்த மாதிரி 4 பேர் லெட்டர் எழுதுனா நாங்க எப்போ சாப்பிடுறது? அவங்க தேவையை முதல்ல எழுத மாட்டாங்க. கடன் வாங்கி வீடு கட்டலாமான்னு எழுதுனீங்கன்னா நாங்க உடனே வசனத்தை வச்சு பதில் சொல்லுவோம். வீடு கட்டுகிறவன் உட்கார்ந்து அதற்காகும் செலவை கணக்கிட்டு பார்த்து, வசதி இருந்தா கட்டு, இல்லைன்னா வாடகை வீட்டில் இரு. மற்றவர்களுக்கு முன்பாக பெருமைப்பட வேண்டும் என்று வீட்டை கடனுக்கு வாங்கிட்டு கட்ட முடியாம தடுமாறாதீங்க. தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது என்ன? அவரை அறிந்து கொள்ளும் அறிவிலே ஒரு பிரகாசமுள்ள மனக்கண்கள், தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின அந்த பலத்த சத்துவத்தின் வல்லமை விசுவாசிக்கிற மக்களிடத்தில் காணப்பட வேண்டும். உயிர்த்தெழுந்த இயேசுவின் வல்லமையை பிரசங்கித்த போது பிசாசுகள் நடுங்கின, வசனம் விருத்தி அடைந்தது, சபை கூடிற்று, சபையிலே மக்கள் சேர்க்கப்பட்டார்கள், சபை பெருகிற்று. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் முதல் சில புத்தகங்களை, அதிகாரங்களை வாசித்தால் சபையில் சேர்க்கப்பட்டார்கள். People were added to the church. இன்னும் கொஞ்சம் அதிகாரம் கடிச்சு பார்த்தா they multiplied, அவர்கள் பெருக ஆரம்பித்தார்கள். ஆடிங்க்கும் மல்டிப்ளிகேஷனுக்கும் வித்தியாசம் இருக்கு. 4 சேர்த்தா 8, 4 பெருகினா 16. இந்த மாதிரி அந்த நாள்ல சபை பெருகுச்சாம். இன்றைக்கு நம்ம எப்படி சபையை பெருக்கிறோம்? நாம வளர்ந்து நம்ம பிள்ளைகளை வளர்த்து அதுக்கு கல்யாணம் வச்சு அது பிள்ளைய பெற்று அது வளர்ந்து இப்படித்தான் இன்னைக்கு சபை நிரம்புதை தவிர, வெளியில இருந்து ஒரு ஆண்டுக்கு எத்தனை பிற மதத்தர்கள் சபையிலே சேர்க்கப்பட்டார்கள் என்று ஒரு கணக்கெடுத்தால் நலமாயிருக்கும். சபை என்று சொல்லும் போது அதை வெவ்வேறு கோணங்களிலே நாம் பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த சபையாகிய ஸ்திரீ மணவாட்டி, கர்த்தருக்காக நிச்சயிக்கப்பட்ட ஒரு கற்புள்ள கன்னிகை. இந்த சபையினுடைய வித்து யார் என்பதை நாம் இன்றைக்கு சிந்திக்க போகிறோம். ஒரு முறை சீஷர்கள் இயேசு கிறிஸ்துவிலே வந்து, போதகரே, யோவான் ஸ்நானகன் தன்னுடைய சீஷர்களுக்கு ஜெபம் செய்ய கற்றுத்தந்தது போல நீர் எங்களுக்கு கற்றுத்தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை பார்த்து, பரமண்டலங்களில் இருக்கின்ற எங்கள் பிதாவே, உமது நாமம் பரிசுத்தப்படுவதாக, உமது ராஜ்யம் வருவதாக, உமது சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல் பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள ஆகாரத்தை இன்றும் எங்களுக்கு தாரும், எங்கள் கடன்காரர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல் எங்கள் கடன்களை மன்னியும், எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையினின்றும் ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென், 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 ஆமென். கர்த்தருடைய ஜெபத்திலே 3 காரியங்கள் பரலோகத்துக்குரியவைகள், 3 காரியங்கள் மனுஷனுக்குரியவைகள், 7வது காரியம் அவருக்கு மகிமையும் துதியும் கனமும் உண்டாக்கக்கூடியது. பரமண்டல ஜெபம் என்று நாம் சொல்லுகிறோம். அதில் 7 காரியங்கள் அடங்கி இருக்கிறது. உமது நாமம் பரிசுத்தப்படுவதாக. எப்படி? எங்கள் வாழ்க்கையின் மூலம். நாங்கள் வாழ்கிற பரிசுத்த வாழ்க்கையை பார்த்து மற்றவர்கள் உங்கள் தேவன் பரிசுத்தர் என்று சொல்லும்படியாக எமது நாமம் எங்கள் வாழ்க்கை மூலமாக பரிசுத்தப்படுவதாக. உமது ராஜ்யம் ஒவ்வொரு உள்ளத்திலும் வரட்டும். உமது ராஜ்யம் வருவதாக என்றால் அமெரிக்காவிலேயே இங்கிலாந்திலே அல்ல, அவரை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் அவர் சிங்காசனம் போட்டு அமர்ந்தவர்களை ஆளுகை செய்ய விரும்புகிறார். ஆகினால் தான் அவரை ஆண்டவர் என்று சொல்லுகிறோம். என்னை ஆண்ட அவர், என் உள்ளத்தில் இருக்கின்ற அவர்,
என்னை ஆட்சி செய்கிறவர். சில இடங்களிலே வீடுகளிலே இயேசு எங்கள் இல்லத்தின் தலைவர் என்று ஒரு வசன பொருள் மாட்டியிருப்பார்கள். அதாவது அவர்கள் வீட்டுக்குள்ள செய்கிற எல்லா அநியாயத்துக்கும் அவர் தான் தலைவர். அவங்க சண்டை போட்டாலும் அவர் தலைமையில் தான் போட்டுக்குவாங்க, உட்கார்ந்து படம் பார்த்தாலும் அவர் தலைமையில் தான் பார்ப்பாங்க. அவர் தலைவரானால் அவர் ஆட்சி உங்களிடத்தில் இருக்கிறதா? உமது ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. இது கர்த்தருக்குரியவைகள், பரத்துக்குரியவைகள். எங்களுக்கு அன்றன்றைக்கு ஆகாரம் வேண்டும் ஆண்டவரே. ஒரு ஆவிக்குரிய சகோதரனை பார்த்து கேட்டார், அன்றன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு தாரும் என்று வார வாரம் சொல்லுகிறீர்களே, அப்படியானால் ஏன் மாதத்துக்கு நீங்க ஸ்டோர் சாமா வாங்கி வைக்கிறீங்கன்னு கேட்டார். அன்றன்றுள்ள அப்பத்தை தாரும் என்று சொன்னால் அதன் பொருள் தெளிவானது. நீங்க வீட்டில் எல்லாம் சமைக்கிறீங்க, எல்லாம் ரெடி, சாப்பிட உட்கார போகும்போது உங்களுடைய உறவினர் ஒருவர் செத்து போயிட்டான்னு ஒரு தந்தி வருது, ஃபோன் வருது. சரி சாப்பிட்டுட்டு போகலான்னு நினைப்பீங்களா? போட்டுட்டு போவீங்க. சாப்பாடு செல்லாது. குடும்பத்தில் ஒரு அசம்பாவிதம் நடந்து விட்டால் அது வடை பாயாசம் கரியெல்லாம் இருந்தா கூட சாப்பிட மனசு வராதுங்க. ஆண்டவருடைய ஜெபம் என்ன? ஆண்டவரே, நாங்கள் சாப்பிடுவதற்கு முன்பு இப்படிப்பட்ட செய்தி வராதபடிக்கு நீர் எங்களை காத்துக்கொள்ளும். அன்றென்று நாங்கள் சாப்பிடுவதற்கு இந்த துக்க செய்திகள் தடையாயிருக்க வேண்டாம். அன்றென்றுள்ள ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தார். எங்கள் கடன்காரர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை, பாவ கடன்களை மன்னியும். அதாவது அதில் நம்ம சொல்லிட்டோம், நாங்க மன்னிச்சா நீங்க மன்னிங்க, நாங்க மன்னிக்கலாம் நீங்களும் மன்னிக்காதீங்க. நாங்கள் மன்னிக்கிறது போல நீர் எங்களுக்கு மன்னியும். நீங்க மன்னிக்காம இதை சொன்னீங்கன்னா உங்களுக்கு மன்னிக்க மாட்டார். நீங்க மன்னிக்கணும். ஒவ்வொருவரையும் மன்னித்து மறந்துடணும். அதை நினையாம இருக்கணும். முதுகுக்கு பின்னால போட்டுறணும், சமுத்திரத்தின் ஆழத்தில் போட்டுறணும். அப்படிதான் இயேசு மன்னித்தார். அதோடு கடைசியில் இப்படி நான் வாழ்க்கை நடத்தினால், ராஜ்யம் எனக்குள் ஸ்தாபிக்கப்பட்டால் அது எனக்கு மகிமை அல்ல, அவருக்கு மகிமை. எனக்குள் அவருடைய வல்லமை வந்தால் அது எனக்கு புகழ்ச்சி அல்ல, அவருக்கு மகிமை. அன்றைக்கும் ராஜ்யம், வல்லமை, மகிமை எனக்கு மகிமை அல்ல, உமக்கே மகிமை என்று இந்த வல்லமையையும் ராஜ்யத்தையும் மகிமையையும் அவருக்கே செலுத்தி திரும்ப செலுத்துவது அந்த ஜெபத்தின் முடிவு. வேதத்திலே தேவனுடைய சபையை ஆரம்பத்திலிருந்தே பார்க்கலாம். முதலாவது ஆச்சரிப்பு கூடாரம் என்ற ஒன்றை பழைய ஏற்பாட்டிலே வாசிக்கிறோம். அது மோசேயின் காலத்திலே அவர்களுக்கு சொந்த தேசம் இல்லாதபடியினால் அவ்வப்போது அவர்கள் தொடர்ந்து பிரயாணம் செய்வதற்கு ஏதுவாக கூடாரம் செய்யப்பட்டது. அதற்கு பிற்பாடு சாலமோனின் காலத்திலே ராஜ்யம் ஏற்படுத்தப்பட்ட பிற்பாடு எருசலேமிலே அசையாத ஒரு தேவாலயம் கட்டப்பட்டது. அந்த ஆலயம் கட்டின பிற்பாடு அந்த யூதர்கள் தேவனை மறந்தார்கள். அன்றாட பலிகளிலே, அன்றாட செயல்களிலே, சம்பிரதாயங்களிலே, சடங்குகளிலே, பாரம்பரியங்களிலே அவர்கள் நினைத்திருந்தார்கள். தேவனுக்கு செலுத்த வேண்டிய மகிமைகள் செலுத்த முடியவில்லை. தேவ கட்டளையை கீழ்ப்படிந்து நடக்க முடியவில்லை. ஆகவே அந்த தேவாலயம் இடிக்கப்படும் என்று தீர்க்கதரிசி சொன்னபடி தீத்துராயன் காலத்திலே தரைமட்டமாக இடிக்கப்பட்டது. புதிய ஏற்பாட்டு காலத்திலே தேவன் தமது ஆலயத்தை இந்த சரீரத்திற்கு கொண்டு வருகிறார். நீங்கள் தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்கள். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருக்கிறார். இந்த சரீரமே ஆலயம் அல்லது சரீரமே ஒரு சபை. எபேசியர் 1 அதிகாரத்திலே சரீரமாகிய சபைக்கு இயேசு தலையாக இருக்கிறார் என்று வாசிக்கிறோம். ஒவ்வொரு இயேசுவை விசுவாசிக்கிற ஒவ்வொரு சரீரமும் ஒரு சபை. ஒரு குடும்பத்தின் மக்கள் இயேசுவை விசுவாசித்தால் அந்த குடும்பம் ஒரு சபை. பல குடும்பங்கள், விசுவாச குடும்பங்கள் சேருகிற பொது இடம், அது திருச்சபை. ஆகவே சபை என்பது ஒரு கட்டிடம் அல்ல, அது ஒவ்வொரு பிரித்தெடுக்கப்பட்ட விசுவாசிகளின் கூட்டம். அதுதான் சபை. ஒரு கட்டிடத்திற்கோ ஒரு ஸ்தாபனத்துக்கோ சபை என்று பெயர் அல்ல. இயேசுவின் இரத்தத்தினாலே விலைக்கு வாங்கப்பட்டிருந்தால் அது சபை என்று அழைக்கப்படும். ஆகவே இந்த கூடாரத்தை குறித்து நாம் சற்று சிந்திக்க வேண்டும். எபிரேயர் 8 அதிகாரத்திலே முதல் சிறு வசனங்களை படிக்கும் பொழுது மேற்சொல்லியவைகளின் முக்கியமான பொருள் என்னவெனில், பரலோகத்தில் உள்ள மகத்துவ ஆசனத்தின் வலது பார்சத்தில் உட்கார்ந்திருக்கிறவருமாய் பரிசுத்த ஸ்தலத்திலும் மனுஷரால் அல்ல கர்த்தரால் ஸ்தாபிக்கப்பட்ட மெய்யான கூடாரத்திலும் ஆச்சாரிய ஊழியம் செய்வருமாய் இருக்கிற பிரதான ஆச்சாரியர் நமக்கு உண்டு.
ஒவ்வொரு பிரதான ஆச்சாரியனும் காணிக்கையும் பலிகளையும் செலுத்தும்படி நியமிக்கப்படுகிறான். ஆதலால் செலுத்தும்படிக்கு ஏதோ ஒன்று இவருக்கும் அவசியம் வேண்டியதாயிருக்கிறது. பூமியில் அவர் இருப்பாரானால் ஆச்சாரியராய் இருக்க மாட்டார். ஏனெனில் நியாயப்பிரமாணத்தின்படி காணிக்கைகளை செலுத்துகிற ஆச்சாரியர்கள் இருக்கிறார்களே, இவர்கள் செய்யும் ஆராதனை பரலோகத்தில் உள்ளவைகளின் சாயலுக்கும் நிழலுக்கும் ஒத்திருக்கிறது. அப்படியே மோசே கூடாரத்தை உண்டு பண்ண போகையில் மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின் படியே நீ எல்லாவற்றையும் செய்ய எச்சரிக்கையாயிரு என்று தேவன் அவனுக்கு கட்டளையிட்டார். இந்த வசனத்தை படிக்கும் பொழுது ஒன்றை கூர்ந்து நீங்கள் கவனியுங்கள். பூமியிலே ஒரு ஆச்சரிப்பு கூடாரம் உண்டாக்கப்படுவதற்கு முன்பு பரலோகத்திலே தேவன் தமது கையினாலே ஒரு ஆச்சரிப்பு கூடாரத்தை உண்டு பண்ணினார். தமது கைகளினாலே, மனுஷரால் அல்ல, கர்த்தரால் ஸ்தாபிக்கப்பட்ட மெய்யான கூடாரம் பரலோகத்தில் இருக்கிறது. அப்படியானால் பூமியில் இருக்கிற எல்லாம் பொய்யான கூடாரம். இந்த சரீரம் பொய்யான கூடாரம், நமது குடும்பம் பொய்யான கூடாரம், இங்கு இருக்கின்ற சபைகள் பொய்யான கூடாரம். மெய்யான கூடாரம் பரலோகத்திலே இருக்கிறது. ஆனால் அதன் சாயல் இங்கே இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். ஏனென்றால் உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்பட வேண்டும். பரலோகத்தில் கூடாரம் உண்டு என்றால் பூமியிலே ஒரு கூடாரம் இருக்க வேண்டும். பரலோகத்தின் கூடாரத்துக்கு ஒரு ஆச்சாரியன் உண்டு என்றால் பூமியின் கூடாரத்துக்கு ஒரு ஆச்சாரியன் தேவை. பரலோகத்தில் பூமியிலே பலிகள் செலுத்தப்படுவது உண்மையானால் பரலோகத்திலும் ஏதோ ஒரு பலி செலுத்தப்பட்டிருக்க வேண்டும். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் கூட சாயல் என்ற வார்த்தையை பார்க்கிறோம். பரலோகத்தில் உள்ளவர்களுக்கு சாயலானவைகள். 10ஆம் அதிகாரத்தின் முதல் வாக்கியத்தில் வாசிக்கிறோம், நியாயப்பிரமாணமானது வரப்போகிற நன்மைகளின் பொருளாயிராமல் அவைகளின் நிழலாய் மாத்திரம் இருக்கிறபடியினால். சாயல், நிழல் என்பதைத்தான் நம்முடைய வேதாகமம் சொல்லுகிறது. அப்படியானால் தேவன் தமது சித்தத்தை முதலாவது பரலோகத்திலே ஸ்தாபித்து பூமியிலே அதை நிறைவேற்றுகிறார். பரலோகத்தின் சித்தம் பூமியிலே நிறைவேற்றப்பட வேண்டும். ஆக இந்த ஆச்சரிப்பு கூடாரம் தேவனுடைய கரத்தினால் செய்யப்பட்டது. மோசேக்கு மலையிலே காண்பிக்கப்பட்டது. மோசே, நான் உனக்கு காண்பிக்கப்பட்ட இந்த மாதிரியின்படி பூமியிலே நீ செய்ய எச்சரிக்கையாயிரு. மோசேயின் ஞானம் அங்கு எடுபடவில்லை. மோசே பார்வோனுக்கு 2 நகரங்களை கட்டி கொடுத்த ஒரு பில்டிங் இன்ஜினியர், ஒரு கலைஞன். ஆனால் அவருடைய எண்ணங்கள் ஒன்றும் அங்கு வர இயலவில்லை. ஏனென்றால் நான் உனக்கு காண்பித்த மாதிரியின்படி செய்ய எச்சரிக்கையாயிரு. தேவனுடைய சபை தேவ தீர்மானத்தின் அடிப்படையிலே அமைக்கப்பட்டிருக்க வேண்டும். இந்த தீர்மானத்திலே வாசிக்கிற 9ஆம் அதிகாரத்திலே முதலாம் உடன்படிக்கையானது ஆராதனைக்கேற்ற முறைமைகளும் பூமிக்குரிய பரிசுத்த ஸ்தலம் உடையதாக இருந்தது. எப்படி என்றால் ஒரு கூடாரம் உண்டாக்கப்பட்டிருந்தது. அதில் முந்திர பாகத்தில் குத்துவிளக்கும் மேஜையும் சமூகத்து அப்பங்களும் இருந்தன. அது பரிசுத்த ஸ்தலம் எனப்படும். 2ஆம் தலைக்குள்ளே மகா பரிசுத்த ஸ்தலம் எனப்பட்ட கூடாரம் இருந்தது. அதிலே பொன்னால் செய்த தூபகலசமும் முழுவதும் பொத்தகோடு பொதித்திருக்கப்பட்ட உடன்படிக்கை பெட்டியும் இருந்தன. அந்த பெட்டியிலே மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரமும் ஆரோனுடைய தரித்த கோலும் உடன்படிக்கையின் கற்பனைகளும் இருந்தன. அதற்கு மேலே மகிமையுள்ள கேருபீன்கள் வைக்கப்பட்டு கிருபாசனத்தை நிழலிட்டிருந்தன. இவைகளை குறித்து விவரமாக பேச இப்பொழுது சமயம் இல்லை என்று பவுல் முடித்து விட்டார். பவுல் மேல எனக்கு சில சமயம் கோபமா வரும். நல்லா ஆரம்பிச்சிட்டு வந்து அப்படியே ஓடிடுவார். மெல்கிசேதேக்கை பத்தி அருமையா சொல்லிட்டு வந்து நீங்கள் கேள்வியில் மந்த புத்தி உள்ளவரானபடினாலே நான் சொல்ல மாட்டேன்ட்டார். ஆனால் நல்ல வேளை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு இன்றைக்கு விளக்கத்தை கொடுக்கிறார். அறிய முடியாதவைகளை அறியும்படிக்கு செய்கிறவர் தூய ஆவியானவர். ஆகவே இயேசு சொன்னார், எல்லாவற்றையும் நான் உங்களுக்கு சொல்லவில்லை, ஏனென்றால் நீங்கள் தாங்க மாட்டீங்க. நான் போய் பரிசுத்த ஆவியானவரை அனுப்புவேன். அவர் வந்து உங்களுக்கு எல்லாவற்றையும் விவரமாக சொல்லுவார். இந்த கூடாரத்தின் அமைப்பை பாருங்கள். பரலோகத்தில் உள்ள கூடாரம் எப்படி செய்யப்பட்டிருந்ததாம்? மகா பரிசுத்த ஸ்தலம் என்ற ஒன்று, அதற்குள்ளே உடன்படிக்கை பெட்டியும் பொன்னால் செய்த தூப கலசமும் இருந்தன. அதற்கு கீழே பரிசுத்த ஸ்தலம். இந்த பரிசுத்த ஸ்தலத்திலே ஒரு பக்கம் குத்துவிளக்கு, மறுபக்கம் சமூக தப்பமைக்கும் மேசை. இந்த பிரகாரத்தை விட்டு கீழே இறங்கி வந்தால் பலிபீடத்திற்கும் பரிசுத்த ஸ்தலத்துக்கும் இடையிலே சுத்திகரிக்கும் தண்ணீர் தொட்டி வைக்கப்பட்டிருந்தது. அதற்கு கீழே பலிபீடம்,
அந்த பலிபீடத்துக்கு கீழே பலி கொம்பு, அந்த பலி கொம்புக்கு நேரே வாசல். இதுதான் கூடாரத்தின் அமைப்பு. இதை நீங்க மனசுல ஒரு படம் போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். இப்ப இயேசு கிறிஸ்து இந்த பரலோகத்தின் தேவாலயத்திலே பிரதான ஆச்சாரியராக இருக்கிறார். பூமியிலே இந்த மாதிரியாக ஆச்சரிப்பு கூடாரம் போடப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு இந்தியாவில் உள்ள அநேக கோயில்களை நீங்கள் போய் பார்த்தீர்களானால் இந்த அமைப்பு தான் இருக்கும். நான் மகா பரிசுத்த ஸ்தலம் என்று சொல்வது அவர்கள் மூலஸ்தானம் என்று சொல்கிறார்கள். பரிசுத்த ஸ்தலம் என்பதை அவர்கள் பிரகாரம் என்று சொல்லுகிறார்கள். இந்த பிரகாரத்துக்கு கீழே வந்தால் அங்கே சுத்திகரிக்கும் ஒரு தண்ணீர் தொட்டியோ கிணறோ ஒரு குளமோ இருக்கும். அதற்கு கீழே பலிபீடம் ஒன்று இருக்கும். பலிபீடத்து பக்கத்திலே ஒரு சூலாயுதம் நட்டு வைக்கப்பட்டிருக்கும். அந்த பலிபீடத்துக்கு கீழே வந்தால் கொடிக்கம்பம் என்ற ஒரு கம்பம், ஒரு கொம்பு நிற்க வைக்கப்பட்டிருக்கும். அதற்கு முன்னே வாசல் இருக்கும். இந்த அமைப்பை தான் இந்த இந்தியாவில் உள்ள அத்தனை கோயில்களும் காட்டுகின்றன. இந்தியாவில் கட்டப்பட்டிருக்கிற அநேக கோயில்கள் கிபி 3ஆம் நூற்றாண்டுக்கு பிற்பாடு கட்டப்பட்டவைகள். கிமுவில் ஒரு கோயிலும் கிடையாது. புத்தர்களுடைய கோயில்களை தவிர வேற எந்த கோயிலும் இல்லை. எல்லாம் கிபி 3ஆம் நூற்றாண்டுக்கு பிற்பாடு கட்டப்பட்டவை என்று அருமையான ஒரு நல்ல சகோதரி இந்த சப்ஜெக்டை தீசிஸ் பண்ணி PhD வாங்கியிருக்கிறாங்க. தேவகலா என்றவர்களுக்கு பெயர். சென்னையில் இருக்கிறார்கள். இந்தியாவின் கோயில்கள் கட்டப்பட்டது கிமுவில் அல்ல. கடவுள்களுக்கு கோயில் கட்டப்பட்டது கிபிஏ என்று அவர்கள் அந்த தீசிஸ்க்கு பெயர் கொடுத்திருக்கிறார்கள். நான் எவைகளுக்கு சொல்கிறேன் என்று சொன்னால், தேவனுடைய திட்டத்தின் அமைப்பை பாருங்கள். எங்கிருந்து யாருக்கு எப்படி வந்தது? கிமு 4000 ஆண்டுகளிலே வாழ்ந்த மோசேக்கு தேவன் சொல்லிக் கொடுத்த மாதிரியின்படி அவன் ஆச்சரிப்பு கூடாரத்தை அமைத்திருக்கிறார். அதிலே ஒரு ஆச்சாரியன் வைத்திருக்கிறார். பிரதான ஆச்சாரியனாக எலியேசர் இருக்கின்றார். சரி, அப்ப பரலோகத்தில் இயேசு கிறிஸ்து பிரதான ஆச்சாரியர். பூமியிலே இவர்கள் காணிக்கைகளையும் பலிகளையும் செலுத்தினார்கள். அப்படியானால் பரலோகத்திலேயும் பலி செலுத்தப்பட்டிருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக சிலுவையிலே அடிக்கப்பட்டார் என்று நினைப்பது தவறு. வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வாக்கியத்தில் வாசிக்கிறோம், உலக தோற்றத்தின் போதே அடிக்கப்பட்ட வண்ணமான ஆட்டுக்குட்டியானவர். உலகம் தோன்றும் பொழுதே இயேசு கிறிஸ்து பரலோக தேவாலயத்திலே அடிக்கப்பட்டார், ரத்தம் சிந்தினார். அடிக்கப்பட்ட வண்ணமான ஆட்டுக்குட்டியானவர் நிற்க கண்டேன் என்று யோவான் தன்னுடைய வெளிப்படுத்தின விசேஷத்தில் 5ஆம் அதிகாரத்திலே குறிப்பிடுகிறார். இயேசு ஏதோ மாம்சத்தில் வந்த பிற்பாடு, ஏனென்றால் பரலோகத்தில் செய்யப்படுகிறவைகள் பூமியிலேயும் செய்யப்பட வேண்டும். பரலோகத்தில் அவர் பலி செலுத்தப்பட்டபடி பூமியிலேயும் செலுத்தப்பட வேண்டும். காலம் நிறைவேறின பொழுது அவர் அந்த பலியை நிறைவேற்றுகிறார். அப்போ இயேசு கிறிஸ்து பூமியிலே சிலுவையிலே அடிக்கப்பட்டது உண்மையானால் பரலோகத்திலே சிலுவை இருந்ததா என்ற ஒரு கேள்வி கூடவே எழும்பும். இருந்தது என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த தேவனுடைய ஆச்சரிப்பு கூடத்தின் அமைப்பை பாருங்கள். மகா பரிசுத்த ஸ்தலம், அதற்கு கீழே பரிசுத்த ஸ்தலம், அதற்கு கீழே சுத்திகரிக்கும் தண்ணீர் தொட்டி, பலிபீடம், பலிக்கொம்பு, வாசல். இந்த வாசலிலிருந்து உடன்படிக்கை பெட்டிக்கு ஒரு கோட்டை, நேர்கோட்டை போட்டு குத்துவிளக்கில் இருந்து சமூக தப்பம் வரைக்கும் ஒரு கோட்டை போடுவோமானால் ஒரு சிலுவையின் அடையாளத்தை அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் பார்க்கலாம். இன்றைக்கும் இந்து கோயிலை போய் பார்த்தீங்களானால் அந்த மூலஸ்தானத்துக்கும் வாசலுக்கும் நெடுக ஒரு கோடு போட்டு, பிரசாதம் வச்சிருக்கிற இடத்துக்கும் குத்துவிளக்கு வச்சிருக்கிற இடத்துக்கும் கோடு போட்டு அந்த சிலுவை அங்கே இருக்கு. அப்போ இந்த அடையாளத்தை நாம் எதற்காக சொல்ல வேண்டும்? அந்த சிலுவை அங்கே இருந்தது. மனக்கண்களை போட்டு பாருங்கள். இயேசு கிறிஸ்து இந்த ஆச்சரிப்பு கூடாரத்தில் எப்படி காட்டப்படுகிறார்? உடன்படிக்கை பெட்டி என்று வாசிக்கிறோம். இந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே காய்ந்து போன ஆரோனின் கோல் இருந்தது. எப்படி இருந்தது? தளித்து இருந்தது. அதாவது மரித்த இயேசு உயிரோடு இன்றைக்கும் இருக்கிறார் என்பதை அன்றைக்கே அதன் மூலமாக அறிகின்றோம். மன்னா, அவர் நமது உணவு. நானே ஜீவ அப்பம் என்று சொன்னார். அவர் இன்றைக்கு அப்பமாக இருக்கிறார். அவர் கற்பனைகளிலே, அந்த கற்பனைகள் இருந்ததென்றால் அவர்தான் வார்த்தை. இன்றைக்கும் அவர் வார்த்தையாக இருக்கிறார். இந்த உடன்படிக்கை என்று சொல்லும்போது தேவனுக்கும் மனிதனுக்கும் உடன்படிக்கை செய்து வைத்தவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அந்த உடன்படிக்கை பெட்டி இயேசுவை குறிக்கிறது.
அதற்கு கீழே பொன்னால் செய்யப்பட்ட தூப கலசம் இன்றைக்கும் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளால் நமக்காக பிதாவினிடத்திலே தூபம் போடுகிறவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அந்த தூப கலசமும் இயேசுவை குறிக்கிறது. ஒரு பக்கம் குத்து விளக்கு இருக்கிறது. நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன் என்று சொன்னவர் அந்த குத்து விளக்கும் இயேசு கிறிஸ்து தான். சமூகத்து அப்பம் வைக்கிற மேஜை, நானே ஜீவ அப்பம் என்று சொன்னவரும் அந்த இயேசு கிறிஸ்து தான். நாம் சுத்திகரிக்கும்படி அவர் தண்ணீராய், தண்ணி வசனம் என்ற தண்ணீரால் சுத்திகரிக்கப்பட வேண்டும். அந்த வசனம் அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான். பலிபீடத்தில் நமக்கு பலியானவரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான். பலிக்கொம்பிலே பலிமிருகம் கட்டப்பட வேண்டும் என்று 118 சங்கீதம் 27 வசனத்தில் சொல்லப்பட்டிருப்பது போல பலிக்கொம்பாகிய சிலுவை மரத்திலே கட்டப்பட்டவரும் அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான். நானே உலகத்தின் வாசல் என்று சொன்னவரும் அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான். ஆகவே ஆசரிப்பு கூடாரம் முழுவதிலும் இயேசுவே காணப்பட்டு கொண்டிருக்கிறார். இந்த ஆச்சரிப்பு கூடாரத்திலே தேவனாகிய கர்த்தர் எழுந்தடி இருக்கிறார். அந்த ஆச்சரிப்பு கூடாரம் பிற்காலத்திலே தேவ ஆலயமாக மாறியது, கட்டடமாக மாறியது. இந்த கட்டடத்தை குறித்து அவர்கள் மிகுந்த பெருமை பாராட்டினார்கள். அப்பொழுது சபை கிடையாது, தேவாலய தொழுகை இருந்தது, ஆச்சரிப்பு கூடாரத்திலே ஆராதனை இருந்தது. ஆனால் சபை என்பது அக்காலத்திலே இல்லை. புதிய ஏற்பாட்டு காலத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து 12 சீஷர்களை ஏற்படுத்திவிட்ட பிற்பாடு ஒரு நாள் தன்னுடைய சீஷர்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார். ஊர்ல என்னை பத்தி என்ன சொல்லிக்கிறாங்க? பேதுரு முன்னால வந்தார். அவர் எப்போதும் துரு துருன்னு முன்னால வந்து பேசுவார். அதான் பே துரு என்று பேர் வச்சாங்களோ தெரியல. எதுக்கு எடுத்தாலும் முன்னுக்கு வந்துடுவார். எல்லாருக்கும் முன்னால் அவர் தான் ரெப்ரசன்டேட்டிவ். அவர் சொன்னாரு, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. மற்றவங்க எல்லாம் எரமியா வந்துட்டாரு, தீர்க்கதரிசி வந்துட்டாரு, செத்து போன யோவான் ஸ்நானன் உயிர் பெற்று வந்துட்டார்னா சொன்னாங்க. நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள்? நீர் ஜீவனுள்ள தேவனாகிய குமாரனுடைய கிறிஸ்து. நீங்கள் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. இயேசுவை அவர்கள் தீர்க்கதரிசியாக பார்க்கவில்லை, ஒரு மகானாக பார்க்கவில்லை, அவர் அவதாரமாக பார்க்கவில்லை. பாவத்தை மன்னிக்க அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரே ஒருத்தர் இவர்தான் என்று அவர்கள் கண்டார்கள். அதை கேட்ட இயேசு சந்தோஷப்பட்டு ஆவிலை கலிகூர்ந்து சொன்னார், இப்படிப்பட்ட கற்களின் மீது என் சபையை கட்டுவேன். பேதுரு நிருபத்திலே அதை விளக்கி சொல்கிறார். 1 பேதுரு 2 அதிகாரம் 4, 5 வசனத்தை படித்து பார்ப்பீர்களானால், ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவராகிய நீங்களும் ஜீவனுள்ள கற்களை போல, கல் கற்கள் என்பதை பிரித்து சொல்லுகிறார். பத்ரா பத்ரோஸ் என்று கல்லுக்கு பேரு. பேதுரு என்பது அந்த பத்ரா என்பதிலிருந்து வந்தது. பத்ரா பன்மை, பத்ரோஸ் ஒருமை. ஜீவுள்ள கல்லாகி அவரிடத்தில் சேர்ந்தவளாக நீங்களும் ஜீவுள்ள கற்களை போல. ஆண்டவர் என்ன சொன்னார்? நீங்கள் கற்களாக இருக்கிறீர்கள். இந்த கல்லின் மீது, மூளைக்கல்லாகிய தன்னை குறித்து சொல்லுகிறார், இந்த கல்லின் மீது என் சபையை கட்டுவேன். இந்த சபையை கட்டும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் 1 கொரிந்தியர் 3 அதிகாரத்திலே சொல்லுகிறார், நான் புத்தி உள்ள சிற்பாசாரியை போல ஆலயத்திற்கு அஸ்திபாரம் போட்டேன். கொஞ்சம் தெளிவுபடுத்திக் கொள்ள. அஸ்திபாரம் போடுகிறவர் கொத்தனார், சிற்பாசாரி அல்ல. கொத்தனார் தான் அஸ்திபாரம் போடுவார், சிற்பாசாரி சிற்பங்கள் செதுக்குவார். அப்ப பவுல் சொல்லுகிறார், அஸ்திபாரமே அழகுபடுத்தப்பட்டிருக்க வேண்டும். சும்மா 4 கல்லை போட்டு சுண்ணாம்பு கரைச்சி ஊத்துறது அல்ல. அஸ்திபாரமே அழகாயிருக்க வேண்டும். புத்தியுள்ள சிற்பாசாரியை போல அஸ்திபாரம் போட்டேன். அதன் மேல் ஒருவன் கட்டுகிறான், அவனவன் தான் அதன் மேல் இன்ன விதமாய் கட்டுகிறான் என்று பார்க்க கடவன். 11 வசனத்தில் சொல்லுகிறார், போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாக இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறு அஸ்திபாரத்தை போல ஒருவனாலும் கூடாது. எபேசியர் 2 அதிகாரத்தின் கடைசியில் வாசிப்பீர்களானால், அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவருடைய அஸ்திபாரத்தின் மீது. அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலைக்கல்லாய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து அஸ்திபாரம் மட்டுமல்ல, மூலைக்கல். ஒரு மூலையில் இருக்கிற கல் 2 சுவர்களை சேர்க்கிற கல். யூதரையும் புறஜாதிகளையும் தமக்குள் ஒன்றுபடுத்துகிற மூலைக்கல்லாக இயேசு கிறிஸ்து காட்டப்படுகிறார். அவர் கிறிஸ்தவர்களின் தெய்வம் அல்ல, தம்மை ஏற்றுக்கொள்கிற ஒவ்வொருவருக்கும் இரட்சகர். ஒரு குறிப்பிட்ட மதத்தின் தெய்வம் அல்ல, உலக இரட்சகர்.
இயேசு கிறிஸ்து வெள்ளைக்காரன் மதம் அல்ல, அவர் ஆசியா நாட்டில் பிறந்தவர். இயேசு கிறிஸ்து நியூயார்க்கிலேயோ இங்கிலாந்திலேயோ ஐரோப்பாவிலேயோ பிறக்கல, அவர் ஆசிய கண்டத்தில் பிறந்தார். இந்த பைபிள்ல வர கலாச்சாரங்கள் அத்தனையும் ஆசிய கலாச்சாரங்கள், வெஸ்டர்ன் கலாச்சாரம் ஒண்ணு கூட கிடையாது. வெஸ்டர்ன் கலாச்சாரம்னா நீங்க வசனத்தை படிக்கும் போது எப்படி தெரியுமா படிக்கணும்? ஒரு தாய் தேற்றுவது போல நான் உன்னை தேற்றுவேன்னு சொல்றாரு. அது எப்படி தெரியுமா சொல்றாரு? நான் உனக்கு முளைப்பாலை சூப்பி குடிக்க செய்து முழங்காலில் போட்டு தாளாட்டி இடுப்பிலே சுமந்து, இப்படி சொல்லிட்டு ஒரு தாய் தேற்றுவது போலன்னு சொல்றார். ஒரு தாய் எப்படிலாம் தேற்றுவார்னு ஆண்டவர் வர்ணிக்கிறார். முழங்கால போட்டு தாளாட்டுவாங்க. நம்ம ஊரில் தான் பார்க்க முடியும். இல்லையானா அது எப்படி திரும்ப படிக்கணும்? நான் உனக்கு புட்டிப்பால் கொடுத்து பிராம்லெட்டரில் போட்டு வண்டியில் தள்ளி கொண்டு போவேன் அப்படின்னு தான் இருக்கணும். இது வெஸ்டர்ன் கலாச்சாரம் தான் அப்படி தான் இருக்கும். நம்ம நாட்டில் தாங்க குழந்தைய முழங்கால போட்டு பாட்டி மாறுங்க, அது இந்த எலும்பெல்லாம் குத்தி நிற்கும் அவங்க உடம்புல. அது மேலே பிள்ளைய பாட்டி விளாடுவாங்க, பிள்ளை சும்மா இருக்கும், தூங்கிடும். இடுப்பில் தூக்கிட்டு போவாங்க. இது வெஸ்டர்னாக இருந்தால் அங்கே தான் ஒருத்தருக்கு இடுப்பே கிடையாது. இடுப்பு இருக்கிறவங்களாம் நம்ம நாட்டு பொம்பளைங்க தான். இடுப்பில் குடஞ்சி வைப்பாங்க, இடுப்பில் பிள்ளையை தூக்குவாங்க, இடுப்பில் கூடை வச்சுட்டு போவாங்க. இதெல்லாம் இதில் வருதுங்க. இன்னும் நிறைய நான் சொல்லி கொண்டு போவேன். கலாச்சார ஒற்றுமை எடுத்து பார்ப்பீர்களால், இந்த கேசட் வாங்கி பயன்படுத்துவீர்களானால் நிறைய ஒற்றுமையை பார்க்கலாம். அப்போ இந்த தேவன் சொல்லுகின்றார், பவுல் சொல்லுகின்ற இந்த வசனத்தை பார்ப்போம். இயேசுவை அல்லாமல் வேறொரு அஸ்திவாரத்தை ஒருவனும் போட முடியாது. அந்த அஸ்திவாரத்தின் மீது பொன் வெள்ளி வெளியேற பெற்ற கல், மரம், புல், வைக்கோல் ஆகிய 6 விதங்களை கொண்டு சபையை கட்ட முடியும். ரெண்டா பிரிச்சுட்டார். பொன் வெள்ளி வெளியேற பெற்ற கல் ஒரு குரூப், மரம், வைக்கோல், புல் இது இன்னொரு குரூப். இப்போ இப்படி நினைச்சு பாருங்க, ஒரு 5 லட்சம் ரூபாய்க்கு தங்கம் வாங்கினா இவ்வளவு பெருசு இருக்கும். இதை ஒரு பிளாஸ்டிக் பையில போட்டு நீங்க கடத்தூர்ல தூக்கிட்டு போனீங்கன்னா ஒருத்தரும் உங்ககிட்ட 5 லட்சம் மதிப்புள்ள தங்கம் இருக்குன்னு நினைக்க மாட்டான். ஏன்னா இவ்வளோண்டு ஒரு பிளாஸ்டிக் பையில தூக்கிட்டு போனா என்னமோ கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு வாங்கிட்டு போறாங்கன்னு தான் நினைப்பாங்க. நீங்களா சொன்னாதான் மற்றவங்களுக்கு தெரியும். 5 லட்சம் மதிப்புள்ள தங்கம் இந்த பையில இருக்கிறது என்று ஒருத்தருக்கும் தெரியாது. அது பொன், கொஞ்சம் நாளுக்கும் விலை மதிப்புடையது. மாறாக 5 லட்சம் ரூபாய்க்கு வைக்கோல் வாங்கிட்டு போனீங்கன்னா எப்படி இருக்கும்? லாரி லாரியா நீங்க முன்னால கம்பீரமா நடந்து போனீங்கன்னா ஜனங்கள்லாம் சொல்லுவாங்க, டே அப்பா என்ன வைக்கோலப்பா, எவ்வளோ வைக்கோல் வைக்கோல் வரும். சில ஊழியங்கள் பொன் ஊழியங்கள், சிலதெல்லாம் வைக்கோல் ஊழியங்கள். நிறைய கூட்டம் வருதுங்க வைக்கோல் ஊழியம். சிறுமந்தையே பயப்படாதேனார், பெருமந்தையே பயப்படாதுன்னு சொல்லல. சிறிய அளவில் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட விசுவாசத்தில் உத்தமமாய் தங்களை காத்துக் கொள்கிறவர்கள், பெரிய அளவிலே தங்களை மிகைப்படுத்தி தாங்கள் தான் இந்த தேவனுக்கு ஏதோ ரெப்ரசன்டேட்டிவ் போல அவர்கள் தங்களை காண்பித்துக் கொள்வார். மக்கள் இன்றைக்கு ஏராளம் உண்டு. தேவனுடைய ஊழியத்தை செய்கிறவர்கள் தேவனுடைய வேலைக்காரர், அவர்கள் பெருமை பாராட்டுவதற்கு ஒன்றுமே கிடையாது. இந்த வேலைப்பாடு வெளியாகும் எப்படி? அக்கினியானது அதை பரிசோதிக்கும். ஒரு பொன்னின் மீது அக்கினி விழுந்தால் அந்த பொன் இன்னும் புடமிடப்படும், இன்னும் ஒளிரும். வைக்கோல் மேல் விழுந்தால் எரிந்து சாம்பலாகி போகும். ஊழியத்தை, தேவனுடைய சபையை கர்த்தர் எப்படியெல்லாம் சொல்லுகிறார்? புத்தியுள்ள சிற்பாசாரியை போல அஸ்திவாரம் போட்டு கட்டப்பட்ட வேலைப்பாடுடைய ஒரு சபை, மாளிகை என்று சொல்லுகிறார். கற்கள் ஒன்றோடு ஒன்று இசைக்கப்படுகின்ற மாளிகை. இந்த சரீரத்துக்கு ஒப்பிடுகிறார். சரீரமாகிய சபை, சரீரம் ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையது. இந்த அவயவங்கள் பலவேறு. யாரும் உங்க சரீரத்தை காட்டுங்கன்னா தனியா சரீரத்தை காட்ட முடியாது. இப்படி காட்டினா இடதுகை, இப்படி காட்டினா வலதுகை, இப்படி காட்டினா விரல், மூக்கு, கண்ணு, நெத்தி, தலை, கழுத்து, உடம்பு, உள் உறுப்புகள், வெளி உறுப்புகள் இதெல்லாம் சேர்ந்துதான் சரீரம். வெளியிலே மகிமையாய் காணப்படக்கூடிய உறுப்புகள் உண்டு, உள்ளே இருக்கிற உறுப்புகளும் உண்டு. இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒன்றோடு ஒன்று இசைவாய் இணைக்கப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியினாலே பிறந்தவர் பரிசுத்த ஆவியானவரை அனுப்பினார். கன்னி மரியாதத்தில் பிறந்தவர் சபையை கன்னிகை என்று சொல்லி அந்த பரிசுத்த ஆவியானவர் சபையாகிய கன்னிகையை இப்பொழுது மணவாளனாக ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறார். இந்த கற்பு
கற்புள்ள கன்னிகை ஒரு பெண்ணை நிச்சயிக்கிறோம். 6 மாதங்கள் கழித்து திருமணம் என்று தேதி குறிக்கிறோம். இடைக்காலத்திலே அந்த பெண் கற்பிழந்து விட்டாள் என்று தெரிய வந்தால் அந்த மணமகன் அந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்ள விரும்ப மாட்டான். கற்பு குலைந்தவளை திருமணம் செய்து கொள்ளாயாக என்பது பழைய ஏற்பாட்டின் வாசகம். தேவனுடைய பரிசுத்த சபை அந்த கன்னிகை பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். இந்த சபையானது பரிசுத்தப்படுத்தப்படுவதற்காக கர்த்தருடைய ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். ஆவியின் அபிஷேகம் என்பது அந்நிய பாஷை பேசி பரவசம் அடைவதற்கு அல்ல. அபிஷேகத்தினாலே நாம் பரிசுத்த கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஸ்திரீ என்று சொல்லக்கூடிய இந்த கன்னிகை ஒரு வித்தை உலகத்திற்கு அளிக்க வேண்டும். ஸ்திரீயின் வித்து. இந்த ஸ்திரீயின் வித்துக்கும் பிசாசுக்கும் பகை உண்டு. பிசாசு இந்த வித்தை விரும்பவில்லை. ஆதி ஸ்திரீயாகிய ஏவாள் முழுக்க முழுக்க மாம்சமாய் இருந்தபடியினால் மாம்சத்துக்கு பிறந்த மாம்சத்தை பிசாசு அழிக்க முடிந்தது. இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவராக ஒரு ஸ்திரீயிடத்தில் பிறந்தபடியினால் மாம்சம் சிலுவையில் அடிக்கப்பட்டு மரித்தது. ஆவியிலே அவர் உயிர்த்தெழுந்த தேவனாக பிசாசின் தலையை நசுக்கிவிட்டார். ஆவியானவரை அனுப்பி சபையை ஏற்படுத்தினார். சபை என்பது அப்போஸ்தலர்கள் புத்தகத்தின் 2ஆம் அதிகாரத்திலே முதலாக உண்டாக்கப்பட்டிருப்பதை நாம் அறிகிறோம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தின் 38, 40, 42 ஆகிய 3 வசனங்களை நீங்கள் படித்தாலே தெரிந்து கொள்ளலாம். பேதுரு அப்போஸ்தலன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து தைரியமாய் வல்லமையோடு பேசின போது, நீங்கள் மரத்தில் தூக்கி கொலை செய்த இயேசுதான் மேசியா, நாங்கள் சாட்சிகள் என்று திட்டவட்டமாக அறிவித்ததினாலே இருதயத்தில் குத்தப்பட்டவர்கள். இயேசு எத்தனை முறை நான் தான் கர்த்தர் என்று சொல்லி பார்த்தார், அவங்க கேட்கல. ஆவியானவர் வந்து பாவ உணர்வை தூண்டிவிட்டார். ஆவியானவரால் குத்தப்படுகிற ஒரு இருதயம் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும். ஆவியானவர் கிரியை செய்வதற்கு இடம் கொடுக்க வேண்டும். சில நேரத்தில் பாவங்களை கடிந்து பேசுவது சபைகளிலே குறைந்து விட்டது. பாவங்களை மேற்போக்காக சொல்லி தடவி கொடுக்கணும், நல்லா தடவி கொடுக்கணும். ஆசீர்வாதம் இன்னும் கொஞ்சம் போடுங்க, மடியேந்தி கேட்போம், ஆசீர்வாதம் போடும். தேவன் ஆசீர்வதிக்கிற மட்டுமல்ல, அவர் பட்சிக்கிற அக்னியா இருக்கிறார். அவர் நாள்தோறும் பாவியின் மேல் சினமும் கொள்ளுகிற தேவன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். அவர் நாள்தோறும் பாவியின் மேல் சினம் கொள்ளுகிறார். ஏன்? அவன் மனம் திரும்பாமல் இருக்கிறபடியினால் என்று அடுத்த வசனம் சொல்லுகிறது. மனம் திரும்பாத ஒரு பாவியினிடத்திலே தேவன் சினம் கொள்ளுகிறார். காரணம், எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்துவிட்டு முடிந்தது என்று சொன்னார். நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம், அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். செய்து முடித்த ரட்சிப்பை எடுத்து சுதந்திரித்துக் கொள்வதற்கு ஒரு சோம்பேறித்தனம், இயலாமை. 38 வருஷம் பெதஸ்தா குளத்துக்கிட்ட ஒருத்தன் கிடந்தானான். சரியான சோம்பேறி அவன். ஒரு நாளைக்கு 1/4 இன்ச்சு அவனே நவந்திருந்தா கூட அவனே தொப்புன்னு விழுந்திருப்பான். யாராவது தூக்கி விட மாட்டாங்களா? யாராவது தூக்கி விட மாட்டாங்களா? இயேசு கிறிஸ்து வந்து பார்த்தார், எரிச்சலாக வந்தது. எந்திரிச்சு போடா அப்படின்னார். நம்ம பைபிளில் படிக்கும்போது ஒன்று படுக்கை எடுத்துக்கொண்டு நடன்னு அழகாக படிக்கிறோம். அவர் அப்படி சொல்லியிருக்கவே மாட்டார். படம் எந்திரிச்சு பார்த்தா அசிங்கமார் சுருட்டிட்டு ஓடிட்டா. உடனே எழுந்து நடப்பதற்கு எழுப்புதல் தேவை. நீங்க எழுதணும்னா உங்களுக்குள்ள ஒரு உள்ளம் தேவைங்க. இந்த இடத்த விட்டு எந்திரிச்சு போகணும்னா நீங்களா எழுந்தாதான். உங்களுக்குள்ள எழுப்புதல் வரணும். இளையகுமாரன் இல்லையா? இளையகுமார சரித்திரம் எல்லாருக்கும் தெரியும், நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அவனை பற்றி சொல்லுது, பஞ்சகாலம் விட்டாராம். எல்லாம் செலவழிந்த பின்னால் பஞ்சகாலத்தை வர விட்டாராம். ஏன்னா பஞ்சகாலம் அவன் கையில் காசு இருக்கும்போது பஞ்சம் வந்திருந்ததுன்னா சமாளிச்சிருப்பான். தேவன் சில விஷயத்தில் விட்டுருவார், போகிற போக்கில் போ, அப்புறம் கிடிக்கி பொடி போடும். பஞ்சம் வந்ததான். அவன் குறைவுபட துவங்கி. இந்த வசன வார்த்தையில் ரொம்ப நல்லா, குறைவுபட்டான். எப்படி குறைவுபட்டான்? கையில் இந்த காசெல்லாம் செலவழிஞ்சு போச்சு, இப்போ குறைவுபடுகிறான். எப்போ? கையில் நிறைய மோதிரம் போட்டுட்டு போயிருப்பான், பிரேஸ்லெட் போட்டிருப்பான், மைனர் செயின் போட்டிருப்பான், நல்ல சில்க் உடையெல்லாம் போட்டிருப்பான். இப்போ பசிக்குது, ஒரு மோதிரத்தை கலட்டினா குறைஞ்சது 1, 2வது மோதிரத்தை கலட்டினா, 3வது மோதிரத்தை கலட்டினா, எல்லா மோதிரமும் போச்சு, குறைஞ்சி போச்சு.
பிரேஸ்லெட்டை கழட்டினா அப்பவும் பஞ்சம் முடியல, மைனர் செயினை கழட்டினா அதுவும் போச்சு. கடைசியில் ஒன்றும் இல்லை, இப்போ மேல் சட்டையை கழட்டினான். அதில் ஒரு நாளைக்கு சாப்பிட்ருப்பான், அடுத்த நாள் பசிக்குது, என்ன செய்யணும், கீழ் சட்டையும் கழட்டினான். அந்த காலத்தில் ஜட்டி கூட கிடையாது, கோமனை ஆண்டிய நிற்கிறான். அப்போ அவனுக்கு பசி கிள்ளுது. காரணம், அவங்க ஒரு குடியான்ட்ட ஒட்டிக்கிட்டானோ, ஒட்டி கொண்டான். நல்லா இருக்கும் அந்த வசனம். ஏன்னா அது பஞ்சகாலம். அவன் உதறான், வேணாயா போ 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 உதறான். அவன் ஒட்டிக்கிட்டான், விட்ட மாட்டேன், நல்லா பெவிக்கோல் மாதிரி ஒட்டிக்கிட்டான். கேசலில் பார்த்தார், பன்னி மேய்டா அப்படின்னார். இந்த பன்னி சாப்பிடும்போது பார்த்துருக்கீங்களா? இதெல்லாம் நீங்கள் கவனித்து பார்க்கணும். பன்னி திங்கும் போது சக்கு சக்கு சக்குன்னு சப்பு கொட்டிட்டு திங்கும், தெரிக்கும் வாயிலிருந்து. அதான் பன்னி திங்க. சில விருந்தில் சொல்லுவீங்க இல்லையா, பன்னி திங்கிற மாதிரி திங்கிறான் பாரு அப்படின்னு. அது மாதிரி தான் சப்பு கொட்டி திரிச்சு சாப்பிடுவான். இவனுக்கே பசி கிள்ளுது, இதில் சப்பு சப்பு சத்தம் வேற, கூட கொஞ்சம் பசி. இந்த பன்றியின் தவிட்டினாலாயினும் தன்னை பசியாற்றிக் கொள்ளலாமா என்று பன்றியோடு பன்றியா உள்ள நுழைஞ்சான். ஒரு பன்னி பார்த்துச்சு, வித்தியாசமான தலை ஒன்று வருது, ஒரு இடி. அந்த பக்கம் பண்ணி பார்த்துச்சு, இது வேற மாதிரி இருக்குது, ஒரு இடி. கடைசியில் வெளியே தள்ளி விட்டுடுச்சு. இவன் உடம்பு முழுதும் இப்போ பன்னி சென்ட்டு, பரட்ட தலை, கோமணம், வத்தி போன உடம்பு. இந்த நிலையில் அவன் சொல்கிறான். அப்போ தான் அவனுக்கு புத்தி வருது. அவன் புத்தி தெளிந்த போது நான் எழுந்து, உங்களுக்குள் இந்த எழுப்புதல் வராவிட்டால் வெளியிலிருந்து வராதுங்க. நான் எழுந்து என் தகப்பனிடத்திலே போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாக உமது பார்வையிலும் பாவம் செய்தேன் என்பேன். உடைய குமாரன் என்று அழைக்கப்பட நான் பாத்திரன் அல்ல, உமது கூலிக்காரில் ஒருவனாக வைத்துக் கொள்ளும் என்று சொல்லுவேன் என்று சொல்லி எழுந்து, சொன்னதோடு மட்டுமல்ல, எழுந்தான், ஆக்ஷனில் காமிச்சான். எழுந்து போறான். தகப்பன் தூரத்திலிருந்து பார்க்கிறான். மன்னிப்பு கேட்க போகிறவன் நடந்து போறான், மன்னிப்பு கொடுக்கிற ஓடி வர்றார். நிச்சயமாக அந்த மனிதனை அந்த ஊரார் பார்த்து ஒருத்தராயிலும் அடையாளம் கண்டுபிடிக்க முடியல. நாயெல்லாம் கொலைச்சிருக்கும் பார்த்து. அப்படி ஒரு அசிங்க பன்றியாக போய்கொண்டிருக்கிறான். தகப்பனோ தூரத்திலேயே கண்டு கொண்டார். ஒரு பாவி எத்தனை அசிங்கமாயிருந்தாலும் இயேசுவிடத்தில் வருவதற்கு ஒரு உள்ளம் எழும்பிவிட்டால் தேவாதி தேவன் ஓடி வருவார். உன் பாவத்தை நினைக்க மாட்டார். கட்டி பிடித்தாராம், கழுத்தை கட்டி பிடித்தார். ஏன்? அவன் தலை குனிஞ்சிட்டு வர்றான், வெக்கப்பட்டு வர்றான். வெக்கப்படாத மகனே, இன்னும் நீ எனக்கு குமாரன் தான், நீ சாட்சி எழுந்துட்டியா, பரவாயில்ல, எனக்கு நிறைய இருக்கு, இன்னும் தர்றேன். தூக்கி பிடிச்சார். அந்த மகன் நினைச்சிருக்கலாம், அப்பா பரவாயில்ல, நல்ல அப்பா, அன்புள்ள அப்பா, விட்டு ஒன்று நம்ம அறிக்கை செய்ய வேண்டாம் நினைச்சிருக்கலாம். அல்ல, அவன் அறிக்கை செய்தான், தீர்மானித்ததை சொல்ல ஆரம்பித்தான். அனைவரும் தீர்மானிக்கிறார்கள், அறிக்கை செய்கிறது இல்லை. அவன் அறிக்கை செய்தான். எப்படி? தகப்பனே, பரத்துக்குரோமும் பாவம் செய்தேன், முதல் அறிக்கை. இரண்டாவது, உமது குமாரில் ஒருவன் என்று சொல்லப்படுவதற்கு நான் அருகதை இல்லை, இரண்டாவது அறிக்கை. மூன்றாவது அறிக்கை என்ன? உமது கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்று அவர் சொல்லி இருக்க வேண்டும். ஆனால் தகப்பன் அதற்கு முந்தி கொண்டார். அந்த மூன்றாவது அறிக்கையை சொல்ல விடவில்லை. ஒரு வேலைக்காரனை கூப்பிட்டான். இவனை கழுவு, பாதரட்சி போடு, புதிய வஸ்திரம் தரப்பி, மோதிரத்தை போடு, டான்ஸ் பாட்டு எல்லாம் வைப்பா, கொண்டாடுங்க. என் மகன், செத்து போன மகன் திரும்பி வந்து விட்டான். அதோட விசேஷம் என்ன தெரியுமா? மூத்த சகோதரன் வந்து ஒரு வேலைக்காரனை கூப்பிட்டு, ஏன்பா என்னப்பா இன்னைக்கு ஒரே மியூசிக் டான்ஸ் எல்லாம் இருக்கு, என்ன விசேஷம்? அந்த வேலைக்காரன் சொல்றான், உமது இளைய சகோதரர் வந்தார், அவர் சுகத்தோட வந்தார். நான் சுகத்தோட வந்தான், பிச்சைக்கார பையனா வந்தான். ஏன் சுகத்தோட வந்தார்னு அவன் சொன்னான். நான் நினைக்கிறேன் தகப்ப வேலைக்காரெல்லாம் கூப்பிட்டு சொல்லியிருப்பார், எவனாகிலும் இளையகுமார் இந்த மாதிரி கோலத்தில் வந்தாங்கன்னு சொன்னீங்க, தொலைச்சி விடுவான், தொலைச்சி. மற்றவர்களுக்கு முன்பதாக உங்களை விட்டு கொடுக்காத ஒரு இயேசு கிறிஸ்து. இயேசு எப்போதுமே மற்றவங்க முன்னால் நம்மளை அவமானப்படுத்தவே மாட்டார். அவ்வளவு நல்லவருங்க, நல்ல ஆண்டவர். ஒரு பரிசுத்தமுள்ள சபை. பூர்வ காலம் தொட்டு 4 காலங்களை உங்களுக்கு நான் விளக்கி சொல்லுகிறேன். ஆதாமில் இருந்து மோசே நியாயப்பிரமாணம் பெற்ற காலம் வரைக்கும் மனசாட்சியின் காலம். மோசே நியாயப்பிரமாணம் பெற்றதிலிருந்து இயேசு கல்வாரிசில் மரித்த வரைக்கும் நியாயப்பிரமாண காலம். இயேசு கல்வாரிசில் மரித்ததிலிருந்து சபை எடுக்கப்படும் காலம் வரைக்கும் உள்ள காலம் கிருபையின் காலம். அதற்கு பிற்பாடு நியாய தீர்ப்பின் காலம். இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு மரித்தவர்களின் நிலை என்ன என்றால்,
இந்த முதலாவது காலமாகிய மனசாட்சியின் காலத்திலே மனசாட்சியின்படி வாழ்ந்து மரித்த ஆத்துமாக்கள் பரதீசு என்ற இடத்திலே இளைப்பாறச் செல்வார்கள். நியாயப்பிரமாண காலத்திலே நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்தவர்கள் இந்த பரதீசிலே இளைப்பாறச் செல்வார்கள். ஒருவேளை அவனுக்கு நியாயப்பிரமாணமே தெரியவில்லை என்றால் அவன் மனசாட்சியின்படி வாழ்ந்திருக்கிறானா என்று நிதானிக்கப்படும். ரோமர் 2 அதிகாரம் 14-15 ஆகிய வசனங்களை படித்தால் நீங்கள் விளங்கிக் கொள்ளலாம். குற்றம் உண்டு குற்றம் என்று அவர்கள் தங்களை தாங்களை தீர்ப்பதினாலே அவர்கள் மனசாட்சியின்படி விசாரிக்கப்படுவார்கள். ஆனால் கிருபையின் காலத்திலே இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு மரித்தவர்கள் பரதேசிலே இளைப்பாறுவார்கள். ஒருவேளை இந்த கிருபையின் காலத்தில் இயேசுவை ஒருவன் அறிந்து கொள்ளவே இல்லை, யாரும் அவனுக்கு சொல்லவில்லை, அவனும் மனசாட்சியின்படி அவன் விசாரிக்கப்படுவான். ஆனால் ஒரு முறை நீங்கள் இயேசுவை கேட்டுவிட்டால் போக்கு சொல்ல இடமில்லாமல் போய்விடும். ஆகவே இன்றைக்கு சுவிசேஷத்தை ஆண்டவர் சொல்ல சொன்னது, அவர்கள் கேட்டாலும் சரி கேட்காவிட்டாலும் சரி நான் கர்த்தர் என்பதை அறிந்து கொள்ளும்படி நீ போய் சொல் என்று எசேக்கியேலுக்கு சொன்னார். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் இந்த திருவசனத்தை உபதேசம் பண்ணு என்று பவுல் அப்போஸ்தலன் தீமோத்தேயுவுக்கு எழுதினார். இந்த சுவிசேஷம் சொல்லப்பட வேண்டியது. அவர்கள் கேட்டாலும் சரி கேட்காவிட்டாலும் சரி ஆக்கினை தீர்ப்பு அவர்களுக்கு உண்டு என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இவர்கள் எல்லாரும் நற்சாட்சி பெற்றவர்கள். எபிரேயர் 11 அதிகாரத்திலே ஆபேலில் இருந்து ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, தாவீது, மோசே என்று பல முற்பிதாக்களை பற்றி நாம் அறியப்பெறுகிறோம். இவர்கள் அல்லாமல் அதற்கு பிற்பாடு இன்னும் சிலரை பற்றி சொல்லுகிறார். சிறு சிறு ஆட்கள், ராகாப் என்ற வேசி, எப்தா, பாராக், சிம்சோன் என்று சிலரை அறிமுகம் செய்கிறார். மூன்றாவது ஒரு கூட்டம், அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்கள் வாய்களை அடைத்தார்கள், அக்கினியின் உக்கரத்தை அவித்தார்கள், பட்டயக்கருக்கு தப்பினார்கள், பலவீனத்தில் பலம் கொண்டார்கள், யுத்தத்தில் வல்லவரானார்கள், ஸ்திரீகள் சாக கொடுத்த பிள்ளைகளை உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள், மேன்மையான உயிர்த்தலை அடைம்படிக்கு விடுதலை பெற சம்மதியாமல் வாதிக்கப்பட்டார்கள், நிந்தையும் அடிகளையும் கட்டுகளையும் காவலையும் அனுபவித்தார்கள், கல்லறி உண்டார்கள், வாளால் அறுப்புண்டார்கள், பரீட்சை பார்க்கப்பட்டார்கள், பட்டயத்தினாலே வெட்டப்பட்டு மரித்தார்கள், செம்மறியாட்டு தோள்களையும் வெள்ளாட்டு தோள்களையும் போர்த்திக் கொண்டு திரிந்து குறைவையும் உபத்திரவத்தையும் துன்பத்தையும் அனுபவித்தார்கள். இப்படி ஒரு கூட்டம். முற்பிதாக்களின் பெயர்கள் பெயரே இல்லாத இரத்த சாட்சிகள். இவர்கள் எல்லாரும் நற்சாட்சி பெற்றவர்கள். இந்த உலகத்தவர்கள் பாத்திரமாக நடக்கவில்லை. அவர்கள் வனாந்தரங்களிலும் மலைகளிலேயும் குகைகளிலும் பூமியின் வெடிப்பிலும் சிதறுண்டு அலைந்தவர்கள். இவர்கள் எல்லாரும் பூமியை நற்சாட்சி பெற்றிருந்தும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனார்கள். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது பரலோகம். அதை அவர்கள் அடையவில்லை. ஏனென்றால் அவர்கள் மரித்து பரதேசிலே இளைப்பாறிக் கொண்டிருக்கிறார்கள். பரலோகத்துக்கு போகவில்லை. இன்னும் பரலோகம் திறக்கப்படவில்லை. நான் போய் உங்களுக்கு ஒரு வாசஸ்தலத்தை உண்டு பண்ணுவேன், நான் வந்து உங்களை கூட்டிக் கொண்டு போவேன் என்று இயேசு சொல்லி இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை தவிர எவன் பரலோகத்துக்கு ஏறினவன் என்று பவுல் அப்போஸ்தலன் கேட்கிறார். அவரே முதற் பங்கு. அவர் வரும் பொழுது பரதேசு என்ற பாதாளம் திறக்கும், பரதேசு என்ற கல்லறை திறக்கும். அதிலிருந்து மரித்து கிறிஸ்துவுக்குள் மரித்த எல்லாரும் முதலாவது எழுந்திருப்பார்கள். ஏனென்றால் எபிரேயர் நிருபம் சொல்லுகிறது, இவர்கள் எல்லாரும் நற்சாட்சி பெற்றிருந்தும் அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனார்கள். ஏனென்றால் அவர்கள் நம்மை அல்லாமல், அதாவது சபை இல்லாமல் பூரணர் ஆகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானது ஒன்றை தேவன் நமக்கு முன்னதாக நியமித்திருந்தார். நமக்கு முன்னதாக தேவன் வைத்திருந்தது என்ன? இந்த சபை. இந்த சபை பூரணப்படும் பொழுதுதான் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எல்லாம் பூரணப்படுவார்கள். இப்பொழுது எல்லாரும் நித்திரையாயிருக்கிறார்கள். இப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்கள் கூட பரதேசில தான் இருக்கிறாங்க, இளைப்பாறி கொண்டிருக்கிறார்கள். பரலோகத்துக்கு ஒருத்தரும் போகல. மத்திய வானத்திலே குறிப்பிட்ட காலத்திலே இயேசு கிறிஸ்து தோன்றும் போது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று எழுந்திருப்பார்கள். அதே நேரத்தில் பூரணப்பட்ட சபை, உயிரோடு வாழ்கிற சபையின் மக்கள் மரணத்தை காணாதபடி மறுரூபமாக்கப்படுகிறபடியினால் மரணமே உன் கூர் எங்கே என்று சொல்வார்கள். இவ்விதமாக இந்த இரண்டு கூட்டத்தாரும்
அவர்கள் புறப்படும் போது இவர்கள் பரிபூரணப்பட்ட பரிசுத்தவான்கள். நீங்கள் பூரண சற்குணத்தின் அன்பாகிய கிறிஸ்து இயேசுவை தரித்துக் கொள்ளுங்கள். கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூரணமாக வாசமாயிருக்க வேண்டும். சபை பரிபூரணப்படுவதற்கு சில காரியங்களை கொலோசியர் நிருபத்திலே நீங்கள் வாசித்து பாருங்கள். இந்த பரிபூரணம் சம்பூர்ணம் என்ற வாக்கியங்கள் எல்லாம் சபையானது எவ்வாறு பரிபூரணப்பட வேண்டும் என்பதை விளக்கக்கூடிய வாசகங்கள். இப்படி பரிபூரணப்பட்டவர்கள் ஒரே நேரத்திலே எடுக்கப்படுவார்கள். அதனால்தான் ஆண்டவர் 2 பேர் வயலில் இருப்பார்கள், ஒருவன் எடுத்துக் கொள்ளப்படுவான். 2 பேர் மாவரிப்பார்கள், ஒருத்தி எடுத்துக் கொள்ளப்படுவார். 2 பேர் கட்டில் இருப்பார்கள், ஒருத்தர் எடுத்துக் கொள்ளப்படுவார் என்று 3 உவமைகளை சொன்னார். ஏனென்றால் வயலில் இருக்கக்கூடிய நேரம் பகல் நேரம், மாவரைக்கக்கூடிய நேரம் சாயங்கால நேரம், கட்டிலில் இருக்கக்கூடிய நேரம் இரவு நேரம். இந்த 3 காலங்களும் உலகம் முழுவதிலும் இப்பொழுதும் உண்டு. நமக்கு இரவானால் அமெரிக்காவிலே காலை நேரம், ஜப்பானில் சாயங்கால நேரம். இந்த சாயங்காலம் இரவு பகல் எல்லாம் சுத்தி சுத்தி பூமியில் இருக்குது. ஆகவே ஒரே நேரத்தில் கர்த்தர் தமது சபையை எடுக்க போகிறார். எந்த சபையை? இந்த உலகத்தில் லேபிள் போட்டிருக்கிற எந்த சபையும் பரலோகத்துக்கு போகாதுங்க. பரிபூர்ணப்பட்ட கிறிஸ்தவர்கள் மட்டும் போவார்கள். அவர்கள் எந்த சபையிலும் இருக்கலாம். சிஎஸ் சபையிலிருந்து கொஞ்சம் பேர் போவாங்க, பெந்தேகோஸ்து A to Z வரைக்கும் இருக்கிற சபையிலிருந்து கொஞ்சம் பேர் போவாங்க, பெந்தேகோஸ்தும் போவாங்க, பெந்தேகோஸ்தும் போவாங்க. நாங்கள் தான் போவோம்னு யாரும் சொல்ல முடியாதுங்க. ஏன்னா சபை நமக்கு போகிறதுக்கு ஒரு வாகனம் மாதிரி. ஒரே ஒரு உதாரணம் சொல்லி முடிக்கிறேன். பழைய ஏற்பாட்டினுடைய காரியங்கள் எல்லாம் புதிய ஏற்பாட்டுக்கு நிழல்கள். ஆபிரகாம், ஈசாக்கு, எலியேசர், ரெபேக்கா, இந்த 4 பேரை கொஞ்சம் மனசில் வச்சுக்கோங்க. ஆபிரகாமை பிதாவாகவும், எலியேசரை அனுப்பப்படுகிற ஆவியானவராகவும், ஈசாக்கை ஒரே பேராகிய குமாரனாக இயேசுவாகவும், ரெபேக்காளை பரிசுத்த மணவாட்டியாகிய திருச்சபையாகவும் கவனித்துக் கொள்ளுங்கள். ஆபிரகாமை பிதா சொல்லுகிறார் எலியேசரை பார்த்து, எலியேசர், என் மகனுக்கு ஏற்ற மனைவியை நீ போய் கொண்டு வா. பரிசுத்த ஆவியானவர் அனுப்பப்படுகிறார் திருச்சபையை, ஏற்ற திருச்சபையை உண்டாக்குவதற்கு, மணவாட்டியை தெரிந்து கொள்வதற்கு ஆவியானவர் அனுப்பப்படுகிறார். இந்த எலியேசர் வரும்போது என்ன சொல்லிட்டு வர்றாரு? நான் மனதில் நினைக்கிறதை அவள் செய்கிறாளோ அவள் தான் என் ஈசாக்குக்கு மனைவி. பரிசுத்த ஆவியாருக்கு என்ன சித்தம் உண்டோ அந்த சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல், என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே நான் பிசாசுகளை துரத்தினேன் அல்லவா, உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் சொன்னேன் அல்லவா, உமது நாமத்தினாலே வியாதியஸ்தரை குணமாக்கினேன் அல்லவா என்று சொல்வார்கள். அப்பொழுது நான் அவர்களை பார்த்து, அக்கிரம செய்யக்காரரே, நீங்கள் கிரமமாய் செய்யவில்லை, அக்கிரம செய்யக்காரரே, நான் உங்களை அறியேன் என்று சொல்லி போடுவார். தேவனுடைய சித்தத்தின்படி செய்ய வேண்டும். கர்த்தருடைய சித்தம் என்ன? எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும், சத்தியத்தை அறிகிற அறிவை அடைய வேண்டும், பரிசுத்தமுள்ளவராக இருக்க வேண்டும், எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும், நன்மை செய்து தீமையை அணைக்க வேண்டும். இது தேவனுடைய வசனத்தில் சொல்லப்பட்ட தேவனுடைய சித்தம். சில நேரம் இதெல்லாம் படிக்காம ஒரு ஊழியக்கார்ட்ட போய் கர்த்தருடைய சித்தம் என்னதே தெரியலீங்க, கொஞ்சம் ஜெபம் பண்ணி சொல்லுங்க உடனே அவர் கர்த்தருடைய சித்தத்துக்கு தான் ஹோல்சேல் கான்ட்ராக்டர் மாதிரி நினைச்சுக்கிட்டு என்னென்னமோ சொல்லுவார். தேவ சித்தம் வேத புஸ்தகத்திலே தேடி பாருங்கள். கர்த்தர் என்ன சித்தமுள்ளவராய் இருக்கிறார். இயேசு கூட சொன்னாருங்க, என் சித்தத்தின்படி அல்ல பிதாவே, உங்களுடைய சித்தத்தின்படி எனக்காக கடவுது. நாம ஒன்றை தீர்மானித்துக் கொண்டு அது தேவ சித்தம் நிறைவேற வேண்டும் என்று நினைத்தால் அது சுயநலமான விண்ணப்பம். ஆண்டவர் அனுப்பப்பட்டார். எலியேசர் வருகிறார். ஆவியானவர் அவர் வரும்போது என்ன நினைச்சாராம்? நான் தண்ணி கேட்பேன், எனக்கு மட்டும் இல்லை என் ஒட்டகங்களுக்கும் தண்ணி கொடுக்கிறவள் தான் ஈசாக்குக்கும் மனைவி அப்படின்னா. மனுஷனுக்கு தண்ணி 2 சொம்பு கொடுத்தாலே அவன் தாகம் தீர்ந்துடும். ஒட்டகம் 1 2 10 ஒட்டகம் கொண்டு வந்தார். ஒட்டகம் குடிக்கிற மாதிரின்னு சொல்லுவாங்க. ஒட்டகத்துக்கும் தண்ணி வகை. இப்போ மாதிரி பம்ப் செட்டு போட்டால் தண்ணி வரும் இல்லை? அந்த காலத்தில் படிக்கட்டு இருந்ததா கிணத்துக்கு? மணல் ஊற்று தோண்டி மணல் சரிவில் இறங்கி ஒரு குஜா தண்ணி எடுத்துக்கிட்டு ஸ்திரீகள் மேலே வருவாங்க. எத்தனை முறை ரெபேக்கா இறங்கி இறங்கி ஏறி இருப்பா. மணவாளனை அடைவதற்கு நீங்கள் ஏறி ஏறி இறங்கணும். அது பயங்கரமான ஒரு காரியம், கஷ்டம். ரெபேக்காள் இவனுக்கும் தண்ணீர் கொடுத்து உமது ஒட்டகங்களுக்கும் கொடுப்பேன் என்று சொன்னவுடனே
கர்த்தர் தனக்கு சரியான இடத்தை கொண்டு வந்து சேர்த்தார் என்று அவள் வீட்டுக்கு போறாங்க. வீட்டில் போய் சொன்னார், இந்த மாதிரி நான் தீர்மானிச்சுட்டு வந்தேன், இந்த பொண்ணு தான் எல்லாம் செஞ்சிச்சு, எங்கள் ஈசாக்குக்கு இவர் தான் மனைவியாக இருக்கணும், இந்த பொண்ணை கொஞ்சம் அனுப்புறீங்களான்னு கேட்டான். நியாயமா பெண்ணு வீட்டுக்காரங்கெல்லாம் பொண்ணை பார்த்து, ஏமா ஈசாக்குன்னு ஒருத்தர் இருக்கிறாராம், ஆபிரகாமுக்கு ஒரே மகனா, செவ நல்லா அழகாக இருப்பாராம், பெரிய பணக்காரராம், கட்டிக்கிறியா அப்படின்னு தான் கேட்பாங்க. ஆனால் இவங்க என்ன கேட்டாங்களா, ரெபேக்காளை பார்த்து, இந்த மனுஷன் கூட போறியானா? பெண்ணு பார்க்க வந்தவரை போய் பொண்ணை கூப்பிட்டு இவர் கூட போறியானா என்ன அர்த்தம்? அந்த பொண்ணு சரின்னு சொல்லிச்சுங்க. அர்த்தம் என்ன? பரிசுத்த ஆவியானவருடன் போகாவிட்டால் நீங்கள் மணவாளனை அடைய முடியாது. இப்போ புறப்பட்டான். 10 ஒட்டகங்கள் வந்திருக்கு. நீங்கள் தெரியும், ஒட்டகம் கழுத்து இப்படி வளைஞ்சி முதுகு வளைஞ்சி இருக்கும், எல்லாம் மேடும் பள்ளவுமா இருக்குது. ஏரி நம்பர் 1 ஒட்டகத்தில் உட்காந்துட்டான். சிஎஸ்ஐ ஒட்டகம்னு வச்சுக்கோங்களேன். கொஞ்சம் தூரம் போகுது ஒட்டகம். எலியேசர், இந்த ஒட்டகம் சரியில்லை, மேடும் பள்ளவுமா இருக்குது. நம்பர் 2 ஒட்டகம், ஏஜி ஒட்டகத்துக்கு போகிறேன். போ, அதுவும் மேடும் பள்ளமும் தான் இருக்கும். 3வது ஒட்டகத்துக்கு போ, அதுவும் மேடும் பள்ளம் தான் இருக்கும். நீ 10 ஒட்டகமும் ஒரே மாதிரி மேடும் பள்ளம். எல்லா சபைகளிலும் நிறைவும் உண்டு, குறைவும் உண்டு. ஒட்டகத்தை திருமணம் செய்வதற்கல்ல, ஒட்டகம் ஈசாக்கிடத்திலே நடத்தி செல்வதற்கு உபயோகப்பட்ட ஒரு வாகனம், சத்திரம். அடிபட்டவனை எடுத்து சத்திரக்காரனிடத்திலே விட்டு 2 பணத்தை கொடுத்து நான் வரும் வரையும் இவனை பத்திரமாய் பார்த்து கொண்டு விட்டு சென்றாரே, இது சத்திரம். சபை தற்காலிகமானது, சத்திரம் பெர்மனன்ட் பிளேஸ் இல்லை. ஒட்டகம் ஒரு வாகனம், ஈசாக்கிடத்திலே போவதற்கு உபயோகமானது. ஆக ரெபேக்காள் இந்த ஒட்டகத்தில், ஏதோ ஒரு ஒட்டகத்தில் உட்கார்ந்து போறா. ஏதோ ஒரு சபையில நீங்க இருக்கிறீங்கன்னு வச்சுக்கலாமே. தூரத்திலே மணவாளனாகிய கிறிஸ்து மத்திய வானத்திலே தோன்றும் பொழுது தூரத்திலே அந்த ஈசாக்கை கண்டவுடனே ரெபேக்காள் தன் ஒட்டகத்தை விட்டு இறங்கினாள். ஒட்டகத்தோட போனாள் என்று சொல்லல, ஒட்டகம் கூடாரத்துக்குள்ள போல, ரெபேக்கா மட்டும்தான் போனான். இது நீங்க நல்லா அனலைஸ் பண்ணி பாருங்க. நான் எப்படி பரிபூரணப்பட முடியும்? ஒரு சபை என்று சொல்லுகிற அந்த லேபிள் பரிபூரணப்படாது. சபையில உள்ளவர்களில் சிலர் பரிபூரணப்பட முடியும், எல்லாரும் அல்ல. அந்த பரிபூர்ணம் உள்ள ஒரு குழந்தையை இந்த ஸ்திரீ ஆகிய சபை பெற வேண்டும். ஸ்திரீயின் வித்து பரிபூரணப்பட்ட சபை. இந்த பரிபூரணப்பட்ட சபையை அழிப்பதற்கு அங்கு நின்று கொண்டிருக்கிறான் சாத்தான், முன்னாலே நிற்கிறான். ஆனால் வேதம் சொல்கிறது அந்த பிள்ளை வானத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. சபையானது கத்தெடுத்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. பிசாசுக்கு அந்த பரிபூரணப்பட்டவர்கள் மீது எந்த அதிகாரமும் கிடையாது. அதற்கு பிற்பாடு இந்த ஸ்திரீ வனாந்தருக்கு ஓடுகிறாள். 3.5 வருஷம் உபத்திரவப்பட்டாள். அதற்கு பிற்பாடு அவளுக்கு ஒரு இடம் கொடுக்கப்பட்டது. பிற்காடு இன்னொரு 3 வருஷம் மகா உத்திரவத்தின் காலம். அதுக்கப்புறம் 1000 வருஷ அரசாட்சி, அர்மகதான் யுத்தம், பிறகு நித்திய நியாய தீர்ப்பு, புதிய வானம் புதிய பூமின்னு பைபிள் முடியுது. இதை பற்றி தனியாக ஒரு கூட்டம் வச்சா அதை விலைக்கு சொல்லலாம். நான் இவளை ஏன் சொல்லுகிறேன்? ஸ்திரீயின் வித்து என்பது முழுக்க முழுக்க மாம்சத்திலே உதித்த இஸ்ரவேல் வம்சம் அழிக்கப்பட்டது. ஆனாலும் கர்த்தர் கொடுத்த வாக்குப்படி ஒரு துளிர் இன்றைக்கு தோன்றி இஸ்ரவேல் தேசம் இருக்கிறது. வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்காக பூரணப்படும் வரைக்கும் இஸ்ரவேலில் ஒரு பங்கு கடினமாக இருக்கும் என்றும் வேதம் சொல்லுகிறது. 2வது கன்னிகையாகிய ஸ்திரீ மரியாள், மாம்சத்தில் பிறந்த இயேசு மாம்சம் அழிக்கப்பட்டார், ஆனால் ஆவியிலே உயிர்த்தெழுந்தார். மாம்சமும் ஆவியும் கலந்த ஒரு நிலைமை. 3வது முழுக்க முழுக்க ஆவியானவரால் உண்டாக்கப்பட்ட சபை பரிபூர்ணப்பட்டு ஒரு வித்தை, ஸ்திரீ சபையாகிய வித்து ஒன்று வர வேண்டும். பரலோகத்திற்கென்று நியமிக்கப்பட்ட பரிசுத்த சபை. அந்த சபையிலே சேர்வதற்கு நம்மை நாமே ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த 3 நாட்களிலும் ஸ்திரீயின் வித்து, தேவனுடைய வித்து, சபையின் வித்து என்ற தலைப்பிலே உம்முடைய வசனங்களை சொல்ல எனக்கு கிருபை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறேன். வசனம் கேட்ட யாவர் மேலும் தம்முடைய சம்பூர்ண கிருபை உண்டாயிருக்கட்டும். ஒவ்வொருவரும் கேட்ட சத்தியங்களை மறந்து விடாமல் தங்கள் உள்ளத்தில் அவளை தியானித்து, மரணமோ வருகையோ எது முந்தி நேர்ந்தாலும் அதற்கு தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ள அவளை உற்சாகப்படுத்தும்படி இந்த கரத்திலே ஒப்புவிக்கிறேன். வந்த ஒவ்வொருவர் மேலும் ஒரு சம்பூர்ண கிருபை இருக்கட்டும். தூரத்திலும் அருகிலும் மறைவிலும் இருந்து கேட்ட எல்லாருமிலும் தம்முடைய கிருபை இருக்கட்டும். ஒவ்வொருவரும் தங்களை ஒழிந்து ஆராய்ந்து சோதித்து அறிந்து
தங்களை பரிபூர்ணப்படுத்திக் கொள்ள கிருபை அளிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். மற்றவர்களை குறை கூறாமல், மற்ற சபைகளை குறை கூறாமல், இருக்கிற இடங்களிலே தங்களை பரிபூர்ணப்படுத்திக் கொண்டு தமக்கு ஒப்புயற்றவர்களாக, பிசாசின் அதிகாரத்துக்கு நீங்க பெற்றவர்களாக, மனவாட்டியாக, தூரத்தில் கண்ட அந்த ஈசாக்கை பார்த்தவுடனே ஒட்டகத்திலிருந்து இறங்கிவிட்ட அந்த ரெபெக்காளை போல மத்திய வானத்திலே இயேசு கிறிஸ்து வரும் பொழுது ஆமீன் இயேசுவே வாரும் என்று நாங்கள் இந்த உலகத்தில் உள்ள லேபிள் போட்ட சபைகளை விட்டு இறங்கி பூர்ணப்பட்ட சபையாக, பரிசுத்தவான்களின் கூட்டமாக ஐக்கியப்பட்டு உம்மிடத்தில் சேர்ந்து கொள்ள கிருபை அளிக்க வேண்டும் என்று உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், பலவீனரை பலப்படுத்தும், சுகனை சுகப்படுத்தும், தேவையுள்ளவர்களுக்கு தேவையானதை தாரும், பிரச்சனை உள்ள குடும்பங்களை பிரச்சனையை அகற்றும், விசேஷமாய் படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை தாரும், படிக்கிற காலத்தில் கல்விக்கு தங்கள் அறிவை செலவு செய்ய கிருபை தாரும், அவர்கள் தேவனுக்கும் பெற்றோருக்கும் கீழ்ப்படிந்து நடக்க கிருபை செய்யும், தங்களை நடத்துகிற வாத்திமார்களுக்கு கீழ்ப்படிய கிருபை செய்யும், அவர்கள் லட்சியத்தை நிறைவேற்ற உமது கிருபையை கட்டளையிட்டருளும். உமது கரத்தில் யாவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.